லவ் லெட்டரா? நமக்கு தெரிஞ்ச லவ் லெட்டர்லாம் அதுதான். இப்படி ஒரு டிஷ் இருக்குன்னு இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் தெரியுது. பேரை கேட்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு செஃபா இருக்கோம், நம்ம ட்ரை பண்ணாட்டி எப்படின்னு ட்ரை பண்ணியாச்சு. ஹாஃப் மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கணும். நவீன காலன்றனால வேலை ஈஸியாக மிக்சியில போட்டு எடுத்தாச்சு. என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி? அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து கட் பண்ண நட்ஸ் ரோஸ்ட் ஆனதும் தேங்காய் துருவல் போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி அதோட நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாரும் மைதா மாவு யூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் கோதுமை மாவு 2 கரண்டி எடுத்துக்கிட்டேன். அதோட 1 கப் தண்ணி, டர்மரிக் பவுடர், கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, அப்புறம் ஒரு முட்டை சேர்த்து எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்தாச்சு. ஆப்பச்சட்டியில் ஊற்றினா ரோல் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி ரொம்ப அறிவாளித்தனமாக பண்ணிட்டு இருந்தேன். கீ விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டரை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண தேங்காய் மிக்சிங் உள்ள வச்சு ரோல் பண்ணினா அது பயங்கர சாஃப்டா இருந்துச்சு. அந்த லவ் லெட்டர் கூட இப்படி வாங்கிருக்க மாட்டேன், இந்த லவ் லெட்டர் பிஞ்சிருமோன்னு ஒரு பயத்தோடய ரோல் பண்ணினேன். இது சரிப்பட்டு வராதுன்னு எட்ரா நம்ம தோசைகள்லாம் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அழகா ரோல் பண்ணி எடுத்துட்டேன். லவ் லெட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை கட் பண்றேன், அழகா சாஃப்டா கட் ஆச்சு. எங்க என் ஜட்ஜுன்னு தேடி அவகிட்ட கொடுத்தா டாப் கிளான்ஸ்ன்னு சொல்லிட்டா. ஒரே விதமான டிஷ் தான், செய்யற ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டான்னு அதுலயே ஒப்புட்டு இனிப்பு கொழுக்கட்டையெல்லாம் செய்யலாம். என்னோட லவ் லெட்டர் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.